வெல்கம் பேக். எனக்கு நம்ம நீயா நானா எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது இந்த போன சண்டே போனது. ஸோ ட்ரால் தமிழனோட சேனலில் நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழா பார்த்துருந்தோம். பேயவே கூட்டு வந்து பேசினார். அவங்க பேய் அப்படி ஏலியன் அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. கோபி அண்ணா வந்து பாருங்க, அதுலேயும் ஒரு வித்தியாசம். அக்கா மாமாவை பங்கமாய் கலாய்த்த தங்கை, அதாவது தம்பியா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும், அவங்களோட அக்கா அண்ணன் கல்யாணம் ஆகும்ல, அவங்க ஜோடியானோட இவங்க சிங்கிளா இருக்கும்போது இவங்க பண்ற கூத்துகள் இருக்கே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறது தான் இந்த வீடியோ. அவன் பேய் கூடவே பேசிக்கிட்டு இருக்கான். கோபி அண்ணா நீங்க என்ன அக்கா மாமானுக்கிட்டு. சரி வாங்க பார்ப்போம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. என்னதான் நீங்க புதுமண தம்பதிகளா இருக்கலாம்ப்பா, அதுக்காண்டி இதெல்லாம் போட ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்னவெல்லாம் கிரிஞ்சாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது பல தெரியுதே. எதை சொல்றது? ஷாப்பிங் போனப்போ மொதல் தடவை தான் வந்து அவங்க என் அக்கா வந்து பேபி அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு கேட்டுச்சு. பேபி ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி தனியாக போனப்பெல்லாம் காதல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்களே வந்து அவங்களெல்லாம் பார்த்து. அதான் மேடம், இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலையா? நீங்களும் அக்காவும் போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு உங்க அக்கா இப்ப அதை பண்றாங்க, அப்ப நீங்க பேசுறீங்க என்ன பண்றாங்க, அடுத்த நீங்களும் அதை பண்ணும்போது நாங்க பேசுவோம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு, அப்புறம் நாங்களும் பண்ணுவோம். இது ஒரு அதான் கோபி என்ன பேசுவாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இது ஒரு இதுக்கு பேர் தான் வாழ்க்கை சக்கரம். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து பேபின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து பேபியா நம்ம அக்காவை தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெயில் அடிக்குதாமா எங்க அக்காக்கு, இப்படி புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் இப்படி புடிச்சு கொக்கால மொத்தமா காப்பாத்திருவியாக்கு. ஏன் சார் இல்ல அதுக்கு அடுத்த ஷோல வருவா. இப்ப இல்ல இவ வரட்டும், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் இல்ல. இப்படி புடிச்சு எவ்வளவு பெரிய வெயில சரி எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே புடிச்சிட்டு போவீங்க? அது சில விஷயம் தெரியாமலே செய்யறாங்க போல. இந்த பேபின்னு கூப்பிட்டதுக்கு இந்த பொண்ணை அடிச்சோம்ல, இதுக்கு கண்டிப்பா உங்களே தான் அடிக்கணும். இப்படி புடிச்சு வெயில அவங்கள சுட்டரிக்கும் சூரியன்ல இருந்து காப்பாத்திடுவாரா போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது கூட பரவாயில்லைங்க, இவங்களுக்கு மட்டும் ஏதோ பாட்டு கேட்கற மாதிரி தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு வெளிய இருந்து பாக்குறதுக்கு இது என்ன பண்றாங்க? நீ வீட்ல இருமா. இதனால எனக்கு என்ன மனவேதனை, நான் இனி அந்த பாட்டு கேட்கறப்பலாம் விஷுவலா எனக்கு இவங்க 2 பேரும் வர்றாங்க. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்க தங்கச்சி. இருக்கட்டும், இல்ல எனக்கு ஒரு ஆள் இருக்கு பிடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன வயித்தெரிச்சல் நான் கேக்குறேன். எரிச்சலாவும் இருக்கு வயித்தெரிச்சலா இருக்கு, மிக்ஸ்டு. அத சொல்லு. அவங்க லவ் பண்ணி 6 வருஷம் ஆகுது, இப்பதான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அவர் வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்துல உட்காந்து கொஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க சார். டிவியை பார்க்கவே விட மாட்டாங்க. அவங்க உட்காந்து ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க சார். சுத்தி இருக்கிறவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. என்ன வேணும் அக்கா மாமா? லவ் பண்ணும்போது அதுக்கான ஆப்பர்சூனிட்டி கிடைக்கல. என்னங்க இதெல்லாம் லவ் பண்ணும்போது தானே அந்த ஆப்பர்சூனிட்டி எல்லாம் கிடைக்கும். விஷயமே வேறப்பா. அவன் போயிட்டான்ப்பா. மத்தவங்க முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆப்பர்சூனிட்டி. ஓ இப்போ நமக்கு அபிஷியல். யாரும் நம்மள வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியாதுல. எதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? அப்படியே தம்பி சொல்றாப்ல நீங்க டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு. அவரு டிவி பார்த்துட்டு இருப்பாரு, இப்படி உட்கார்ந்துட்டு. நீங்க எதுக்கு அப்ப டிவி பார்க்க வர்றீங்க? அந்த லிவிங் ஏரியாவுல உட்கார்ந்து எல்லாரும் டிவி பார்க்கும்போது, இப்படி டிவியை பார்க்கும்போது நீங்க மட்டும் அந்த பக்கம் அப்படின்னா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நாங்க நிமிந்து டிவி பார்க்கறது இல்லையா? எங்கேயாவது அந்த பக்கம் ஒரு மூட கொடுக்க பிடிச்சி போடு தானே. இவருதான் அதிகமா கொஞ்சம் ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு தோணல் வரும்ல, அப்படியே கடிச்சிட்டீங்களா போல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் தோணல. அன்னி காலில் வந்து மைனர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் என்ன திரும்ப என்ன பண்ணாரு, 4 நாள் எங்க அண்ணி கீழே விடல. உங்களுக்கு எல்லாம் ஒரே கீழே விடலாமா இருக்குல்ல, எங்க போனாலும் தூக்கிட்டே போயிடுவாரு. வேலைக்கு போகும்போது கொண்டு போயிடுறாரா?
அப்புறம் கீட்டில் இருந்து பாத்ரூம் அப்படியா? இல்ல 4 நாளா வேலைக்கு போகாம இருக்கா? ஆபீஸுக்கு போகும்போது தூக்கி இப்படி போட்டு ஒரு வீடும் ஒரு 500 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். தூக்கிட்டு தான் போவார் ஃபுல்லாவே. 500 வீட்டுக்கு தூக்கிட்டு போவாரா? ஊருக்குள்ளார ஊருக்குள்ளயா? உங்களுக்கு நடக்க முடியல இல்ல தூக்கிட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சா? அப்புறம் அவங்க தூக்குறப்ப ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அப்ப அடிச்சு தூள் கலப்பு எவ்வளவு செலவு நான் பாத்து அடி 3 பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம். நான் தான் வந்து டுவர்ட்ஸ் த ரோட் நடந்துட்டு இருப்பேன். இவன் சென்ட்ரல்ல நடப்பான், அவன் இன்னும் லெஃப்ட்ல நடப்பான். ஆனா ஒரு வண்டி கொஞ்சம் பக்கத்துல வந்துட கூடாது. இவ்வளவு புடிச்சு அந்த பக்கம் நவுத்திட்டு 2 பேர் சேர்ந்து நம்ம லுக் விட வேண்டியது. நாடி விடுக்கத்த பரவாயில்லையா? 3 பேர் இப்படி போறீங்கன்னா வண்டி வந்தா இங்க இவரை தான் மோத போகுது. ஏன் அவங்கள பட்டான்னு பிடிச்சி இழுத்துக்கிறீங்க? மனைவியை வந்து பத்திரமா பாத்துக்கணும்ல சார். நீ பத்திரமா இரு தம்பி, முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட போகாத. இப்ப இவங்கள்ட்ட கேட்டது கல்யாணம் பண்ணி விடாத. கிரிஞ்சினே அப்ப உனக்கு வேணா அது கிரிஞ்சா தெரியலாம். இது ஒரு சில்லி விஷயம் தான், ஆனா இத பண்ணையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். அதுவும் ஒண்ணு இருக்கு. நல்ல என்ச்சோன்னா மிரர் தான் பார்ப்பேன், என் ஃபேஸ் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் கழிச்சு காலையில என்ச்சோடனே அவங்க ஃபேஸ் தான் நான் பார்ப்பேன். அவங்களும் என்ச்சோடனே என் ஃபேஸ் தான் பார்ப்பாங்க. சரி, சப்போஸ் இந்த பொண்ணு காஃபி எடுத்துட்டு ரூம்க்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அட பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? கண்ண முடியுவீங்களா? திறக்க மாட்டேன். கண்ணை திறக்க மாட்டீங்களா? ஏமா நான் காமெடிக்காக கேட்டேமா? சீரியஸாவே திறக்க மாட்டேன். எம்டிடா உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? யாராவது பேபின்னு சொன்னாலே நானே வியர்டா பார்ப்பேன். ஆனா இவங்க வந்து புது புது பேர் வந்து கிரியேட் பண்ணி இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டதில்ல. ஒவ்வொருத்த மேல சொல்லு. பண்ணி பண்ண. அதுக்கப்புறம் குட்டி பட்டாணி, குள்ள நரி, குட்டி பட்டாணி. அடங்கொப்பன் தாமரபரணி. உள்ள நரியா? யோசிச்சு பாருங்க, உங்களை பாராட்டுறாரா திட்டுறாரான்னு. அதுவும் பட்டாணியே அவ்வளவு சைஸ், குட்டி பட்டாணியே குட்டியா. குள்ள நரி, குட்டி பட்டாணி, பேபி. தங்கச்சி தலையில அடிச்சுக்கிட்டது சரிதான் போல இருக்கு. தலைமுழுக இது என்ன கன்றாவி? நான் வந்து இவங்க கிட்ட டிஃபெண்ட் பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்கல, நீ அப்படி கூப்பிடாத அப்படின்னு. பட் எனக்கு அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் எனக்கு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. தூங்குறப்ப வந்து உன் கை இருந்தா மட்டும் தான் தூங்க, எனக்கு தலைக்கானே வேணான்ட்டு. இது கேட்கறப்ப எனக்கே வந்து கிரிஞ்சா இருந்துச்சு. என்னடா இது கை ஏமா என் கை இருந்தாதான் நீ தூங்குவ, எனக்கு என் கை இருக்கணும்ல. 2 மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்தா வீங்கி விண்டு வலிக்குது. யானைக்கால் மாதிரி யானை கை வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நீங்க நல்லா சொகுசா படுத்து இப்படி போயிருவீங்க, கை வலிக்கிற வலி அவனுக்கு தானே தெரியும். மட்டும்தான் தலைக்காணிலாம் அப்படி தூங்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என் கை இல்லாம அவங்க தூங்கவே மாட்டாங்க. கை வலிக்காதா? எவ்வளவு நேரம்? கால்ல வலிக்கும் சார். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. ஊருக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் அப்படிதான். தனி ரூம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க கையில படுத்துப்பேன். ஏமா அப்போ நான் சொன்ன அவர் ஊருக்கு போயிட்டார். அவர் கேட்டது வேற மாதிரி. அப்ப கூட அவரை தனியால அனுப்ப முடியாது. அவர் தனியோடே அதான் அவர் ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? தனி ரூம் கொடுத்தாங்கன்னா கையில படுத்துக்குவேன். கேள்வியே புரியல இல்ல. தம்பி நீங்க சும்மா இருக்க தம்பி, நீங்க இல்லாத ஒரு நாள் அந்த பொண்ணு நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாப்ல. என் மேல உனக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்த கட்டத்துக்கு போ. அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே, அதுல இருந்து கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் அப்படிங்கிற ஒரு லாங் அந்த பீரியட் வச்சுக்கலாம். நிறைய ட்ரெண்ட் இருக்கு. இந்த ட்ரெண்ட்ல எதெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு? கப்பல் போட்டோ ஷூட், அதுவும் எத்தனை மணிக்கு? நடுராத்திரி 2 மணிக்கு. ஸ்ப்ரிங்கிள் எஃபெக்ட்ல போட்டோ ஷூட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் பாக்கெட் ஃபுல்லா வாங்கி இப்படின்னு அடிச்சிட்டு இருக்கோம். ஓ அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து லைட்டுக்கு நேரா இவங்க ஒவ்வொரு போஸா இப்படி தோல்ல சாச்சிக்கிறதுன்னு இப்படி வச்சுக்கிறதுன்னு கையா வலிக்குது. இப்ப இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் சரி, நீங்க பண்ணணும்னா நீங்க பண்ணுங்க. தங்கச்சியும் எழுப்பி வான்னு கூட்டு போய் 2 மணிக்கு புஷ்ஷுன்னு பொட்டில் அமைக்கிட்டு இருந்தா அண்ணி அப்படியே மண்டையெல்லாம் கொட்டுது. அவங்க போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு அப்படியே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உண்மையாலுமே தாங்கிக்க முடியல சார். ஒவ்வொரு நாளையும் புதிதாக பார்க்கிறோம். ஆமா, ரொம்பவே முடியல. அப்படியே பெரிய அவதார் மாதிரியும். அவதாரா? இவங்க இந்த உலகத்துல இவங்க புதுசா ஒவ்வொரு பூவையும் பாக்குற மாதிரியும் இவங்களுக்காக தான் மரம் முளைக்கிற மாதிரியும் பண்ணிட்டு பேசிட்டு திரியறதெல்லாம் முடியலைங்க சார். நீங்களும் பண்ணுவீங்க வெயிட். மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டான சாங் வந்து எழுதுன்னு சொல்லி நான் என் தங்கச்சி கிட்ட கேட்டிருந்தேன். ஆடுங்க அப்புறம் தம்பி சாங் போறா. நீங்க எழுத வேண்டியதானே? வந்துரும். பாய் அக்கா சூப்பர் ஸ்வீட், இந்த பாத்து ஏத்து பீட், மொத்தத்துல உங்க ஜோடி சூப்பர் கியூட், எடுத்து வைங்க துட்டு. நீதாமா அவங்கள ஏத்தியே விட்டுருக்க. கியூட்டு துட்டுன்னு கடைசியில் உன் பிரச்சனைக்கு காசை கொடுக்க கேட்டிருக்க. அது வேற விஷயம். இந்த பாட்டுல மயங்கிதாமா அவங்க லவ் பண்ணி திரியாங்க.
தானே கரெக்டா கடைசியா ஆரத்தி எடுக்கும் போது இந்த காசு எடுக்கிறது வைக்கிறது மாப்பிள்ளை சைட கேட்கறதுக்கு ஆனா பாட்டு இது. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு கல்யாணம் பண்றப்ப இவங்க பண்ற இந்த விஷயத்த நான் செய்யவே மாட்டேன்ப்பா. என் கல்யாணத்துல இது கிடையாது. கல்யாணமே பண்ண வேண்டாம்னு தான் தோணுது. இது நீங்க யார் எதிர்பார்க்க அது? ரொம்ப விருப்பம் இருக்க போட்டுக்குமா? அப்ப அவங்க தான் முதல்ல கல்யாணமே பண்ணுவாங்க. வந்து இப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப கயாட்டிக்காவும் ஆங்ஷியஸாவும் இருக்க மாதிரி இருக்கு சார். சூப்பர் சார். ஆனா ஒண்ணுமே புரியல சார். நீங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. கூட்டம் கூடிட்டாலே கேட்டிக்கா தான் இருக்கும். கேட்டிக்கல தானே ஹாப்பினஸ். ஒரு கலர் ஒருத்தங்க இப்படி வருவாங்க, ஒருத்தங்க இப்படி வருவாங்க, ஒரு குழந்தை இருக்கும், ஒருத்தங்க அதை கேட்பாங்க, ஒருத்தங்க லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த 2 days எப்படி போனுச்சுனே தெரியல. நின்னு நிதானமா என்ஜாய் பண்ணி அவளை பார்க்கவே உங்களுக்கு ஏற்பட்ட முடியல. பாதிப்புல இருந்து நீங்க சொல்றீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நீங்க கல்யாணம் பொண்ணா இருந்தா இந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. உங்க அக்கா பாருங்க, உனக்கு கல்யாண ஆசை இல்லையாம போயிச்சோ. எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு நான் போடுறேன், அந்த பாட்டை அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்க கேக்குறீங்க, ஆட்டோமேட்டிக்கா கல்யாண ஆசையே வந்துடும். அப்படி இந்த பாட்டு வருவான் பாரு. உண்மையில இந்த பாட்டு தான் போட்டீங்களா? வசதிதானா? 10 நிமிஷம் பொறு, நான் சாப்பிடலாம். கண்ணை முன்ன என்ன வருது, அப்ப இந்த அக்கா தான் வராங்களோ. அந்த பொண்ணு ரொம்ப துயரப்பட்ட மாதிரி இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணுது, அப்ப அந்த பையன் வந்துட்டு போறான் போட்டுருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அந்த பிஜிஎம்க்கெல்லாம் என் கிரஷ் தான் சார் வந்தா. அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்தோனே எங்க அக்கா வந்து அந்த வேற ஒரு ட்ரெஸ்ல வர்றா. அவங்களுக்கு இப்ப கிரிஞ்சா தெரியுற மொமெண்ட் தான் அவங்க லைஃபோட மோஸ்ட் மெமரபிள் மொமெண்டா இருக்கும். எப்படி 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 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். என்னோட திருமணத்தப்ப எங்க டைரக்டர் வந்து ஆண்டனி வந்தா. நாங்க நேரம் பெருசா பேசி கூட மாட்டோம். கல்யாணத்தப்பல இந்த எல்லாரும் வந்து போட்டோலாம் எடுத்தவங்களாம் நகருங்க எல்லாரும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணி எங்க அம்மா சத்தம் போட்டாங்க. நான் அந்த ஆள் வந்து என்னை கட்டி பிடிச்சா அந்த மனுஷன் அழுதுட்டேன். அவர் அழுதுட்டாரு. அந்த மொமெண்ட்டை நீங்க வந்து கிராஸ் பண்றப்ப யூ வில் ஃபீல் தட் எமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொமெண்ட் ஒருவேளை நீங்க கிராஸ் பண்ணலையோ? பேசாம ஆமான்ற வேண்டியதான். அதெல்லாம் பண்ணுவாங்க நல்லா. சார் ஆமா, இது வரைக்கும் நான் கமிட் ஆனதே இல்லை. அதனால எனக்கு அது எப்படி அந்த ஸ்பெஷலா பாக்குறதுலாம் எனக்கு என்னன்னு தெரியல சார். எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கு வராது. வெளியிருந்து பார்க்கும்போது நமக்குலாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது சார். எனக்கு சில விஷயம் தெரியாது. கோபியை நான் பேசி பேசி அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டு வருவாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளவு லவுடான வாய்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்டே சில கேள்விகளை கேட்டு ஒருவேளை இப்படியோ அப்படியோ போது எப்படி வாய்ஸ் டவுன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா கத்தி பேசுனது கம்ப்ளைண்ட், மெதுவாக பேசுறது உண்மை. ஒருவேளை நம்மளால முடியாதோன்னு நான் நினைச்சிட்டேன் சார், அதனால தானோ இது வந்து ஒரு பியூர் பத்தியா சொன்னா வைத்தறிச்சல். அது சரியாயிரும், டோன்ட் வரி. ஆக்சுவலாக லைஃப்பில் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எது சீரியஸோ அதை ஜோக்காக கன்வே பண்ணக்கூடாது. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. சார் இந்த மேட்சிங்கா ட்ரெஸ் போறது மட்டும் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அது ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா நல்லா இருக்கு. அதையே தொடர்ந்து ஆமா. பண்றப்பதான் ஏதோ ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம் போட்டு இதை இதுக்கு மேல டேமேஜ் பண்ண முடியாதுமா? வீட்டுக்கு வருவா சார். மாமா வந்து அவங்க வீட்டுல இருப்பாரு. வந்துட்டோம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல. அதான் இல்லங்கறேன் நான். எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கறேன். நடக்க ஒன்னொன்னு சொல்லுவா சார். அம்மா வந்தாங்க பேசினாங்க சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்ப என்ன தோணுனா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். எதுக்கு வந்த எதுக்கு வந்தேன்னு புரியலையா? வராட்டி இந்த நியூஸ் எல்லாம் அவருக்கு எப்படி தெரிய வரும்? வீட்டில் இருந்துக்கிட்டு பார்க்கலாமா? என்னப்பா நீ விவரம் புரியாதால இருக்கீங்க. ஆனால் நல்ல வேளை நமக்கு இந்த தொல்லை, இந்த அக்கா மாமா அந்த தொல்லையெல்லாம் இல்லை. அதனால நமக்கு தெரியலை, நம்ம ஃபன்னாக பார்க்குறோம். பட்டவங்களுக்கு தான் தெரியும் போல இருக்கு. நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா இருக்கு. நீங்கள் அவங்கள கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம். கிரிஞ்சு பண்ணுறவங்கள. இதில் எனக்கு பட்டது வந்து 2 தான். மற்றதெல்லாம் ஒரு வகைக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்சிங் ட்ரெஸ்ஸும் நடிச்சாமல் 2 மணிக்கு ஃபோட்டோ ஷூட், இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்ததும், அது 2ஐயும் தவிர மற்றதெல்லாம் ஓகே தான். ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், அந்த டிவி பார்க்க விடாமல் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவள் சொல்கிறா, எனக்கு நான் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இந்த தலையில் பூ வைக்கிறதே பிடிக்காது சார். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வாங்கி கொடுத்த பூன்னா எனக்கு அது ஒரு ஸ்பெஷல். அந்த தலையில் வச்சுக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏம்மா அந்த ஒரு பூவில் என்னம்மா உனக்கு? அது அவர் வாங்கி கொடுத்த பூ. அவர் பூ பூ பூ
அப்பா நான் ஷார்ட்ஸே பாதியில் நிப்பாட்டினேன். அதுவே இத்தினோண்டு தான் ஷார்ட்ஸு. நானே அதை அரவாசியில் நிப்பாட்டிட்டு பார்த்தா இதுவே 5 வருஷத்துக்கு பிறகு இருக்கல அவன் கிடக்குறான். இப்போ அடுத்தது சொன்ன மாதிரி தான், இது ஒரு சைக்கிள். அடுத்தது பாருங்களேன், தம்பி உங்களே டிவி பார்க்க விட மாட்டாரு. நீங்க போய் தம்பியோட உட்காந்து ஒரு டிவி பாருங்க பார்ப்போம். நீங்களும் உங்க புருஷனை உட்காந்து இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரியும் உங்க தம்பிக்கு நீங்க என்னென்ன ட்ராமாலாம் கொடுத்துருக்கீங்கன்னு. அப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பிரியமான தோழியா ஏதோ ஒரு படத்துல லிவிங்ஸ்டன் சொல்லுவாருல்ல, இப்ப என்ன உனக்கும் இதே மாதிரி பண்ணி தொலையணுமா வா, அண்ணாவில் இட்லியை கொட்டி சாம்பார் ஊத்து வரல, அது மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, போர் அடிச்சிடும். அப்ப அவங்க புதுசா பண்ணும்போது அது அப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு அவர் புதுசா பண்ணுவாரு. அப்ப நீங்க பாப்பீங்க இதெல்லாம் நம்ம பண்ணலன்னு. அப்ப லிவிங்ஸ்டன் வருவாரு, பண்ணுவோம் மாட்டு கூப்பிட்டா போறோம். இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான் மேடம். இந்த இவன் பண்ணாத கிரிஞ்சா, இவனை மாத்தி திருத்தி பேசி வச்சிருக்கேன். அப்பப்ப பண்ணத்தானே செய்யலாம், அப்பப்ப பண்றான். நான் இப்படியே தலையை திருப்பாம இருந்துருவேன். சரி அப்படி திரும்பினா நம்மளே எடுத்துருவான். அதுலயே ஒரே ஒரு ஸ்பெஷல் கிரிஞ்சு என்னன்னா, சாப்பாடு போட்டாச்சு, இவன் பாத்ரூம் போய் வர வரைக்கும் தொடரல. சாப்பாடை போட்டு நான் வர்ற வரைக்கும் சங்கீத பசிச்சா சாப்பிடு, இல்ல ஒண்ணு சாப்பிடு. நான் வந்து பாப்பேன், இவரு சோத்தை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவரு பாதம்பி 3வது ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் வெயிட் பண்ண மாட்டாரு. இவரு தேவையில்லாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது நீ கை வச்சு எடுத்த அப்புறம் இவங்க கையா அங்க போகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம இப்போ ஸ்ரீலங்கா போவோம் தானேன்னு பேசணும், பேசி முடிச்சுட்டு விட்டுட்டோம். ஆனால் அன்னைக்கு தூங்க போகிறோம், இவர் அந்த லவ் ஃபெயிலியரான ஹீரோ மாதிரி இப்படி விட்டதை பார்த்து படுத்துருக்காரு. நான் எட்டி பார்க்குறேன், நான் வந்தது கூட தெரியல. பார்த்தா கண்ணில் தண்ணி எல்லாம் ரொம்ப நிற்கிது. அப்போ நான் கூட சரி மலேசியாவை விட்டுட்டு ஊருக்கு போகிற இப்போ இல்லை, இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தா கூட இவன் ஏன் கண்ணெல்லாம் கலங்குது, மலேசியா ரொம்ப பிடிச்சிருச்சு போல அப்படின்னு. இவர் மிஸ்டி என்னடி சொல்லிடி, பரவாயில்ல நான் ரெடி ஆகிறேன். பெருசா ஏதோ எஃபெக்ட் ஆகிட்டா, இப்போ நைட்டுக்கு தூங்க மாட்டாளே, அப்போ சமாதானப்படுத்தி தூங்க வைப்போன்ட்டு பெருசா இல்லாம் என்ன நினைக்கிறாளோ, பெருசா ஏதோ நினைக்கிறா, சரி சமாதானப்படுத்துவோன்னும் போது அவர் பிரச்சனையை தூக்கிட்டு வர்றாரு. இல்லை நான் சில மெமரிஸ் சேர்த்து வச்சிருக்கேன்ல. எதுடி? அந்த நீங்க அப்போ கொடுத்த ஐஸ்கிரீம் பேப்பர், அதெல்லாம் ஏர்போர்ட்ல கொண்டு வர விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. 12 மணிக்கு மனுஷன் தூங்க வந்துக்கிட்டு பாவமே சமாதானப்படுத்தி படுக்க வைப்போமேன்னா பால்வே கமலாசம் மாதிரி இதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? அதுவே இவன் இப்படி இருந்தா பரவாயில்ல, அது வேற வேற இப்படி போய் அதுல வந்து இல்ல நான் எப்படியாவது கொண்டு வருவேன். நான் சொல்லுவேன், இங்க பாரு ஏர்போர்ட்ல ஜீன்ஸ் படம் பார்த்தீங்கள, அவன் கொண்டு போக விட்டானா, அதான் இது வந்து புது ஐஸ்கிரீமா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த கவர்ல ஆல்ரெடி பூசானம் முடிச்சு போய் கருப்பா இருக்கு, அது பாக்டீரியா கண்டென்ட்னு சொல்லி அவன் தூக்கி குப்பையில போட்டான். கடைசியில் எப்படி தெரியுமா சமாதானப்படுத்தினேன், நீயா போட்டா நல்லது, உன் கண்ணு முன்னாடி அவன் புடிங்க ஏர்போர்ட் குப்பையில போட்டா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அத நம்ம பார்சல்ல போடலாமா? ஏய் குப்பையெல்லாம் காசு கட்டி கொண்டு போக முடியாது மிஸ்டர், பேசாம படுத்துரு அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிட்டாரு. திரும்பி ஒரு அரை மணி நேரம் நான் கொஞ்சம் தூங்கி எழுப்பி பாக்குறேன், என்னன்னு பார்த்தா கவலையில் அழுதுகிட்டு இருக்காரு. ஏய் பர்றி பேசாம பர்றி, குப்பை அழிக்க போறதுக்கு பிளான் போடுறான் நைட்டு 12 மணிக்கு. இங்க நம்மளே ஊருக்கு போறதுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கோம், இது இந்த குப்பை அழிட்டு போறதுக்கு எப்படி குப்பையை கொண்டு போறது? உனக்கு அவ்வளவுதான். அதான் அப்புறம் நான் சொன்னேன், இங்க பாருங்க மிஸ்டி, இங்க நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன்னா, சரி அதை விட்டு தொலை, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கி தரேன், அதை வச்சுக்க. இருந்தாலும் மலேசியா ஐஸ்கிரீம் ஏய் படுத்துரு, எனக்கு கொலைக்காது, நிசாம தூங்கு, காலையில் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு தான் கடைசியில் படுக்க வச்சது. கண்ணு கலங்கி
அந்த கேட்டால் இப்போ அவன் சொல்லுவான், அது எனக்கு மெமரி. ஏடி வாங்கி கொடுத்த நான் இன்னும் உசுரோட தானே இருக்கேன், திருப்பி ஒன்று வாங்கி தர்றேன்னு அதை வச்சுக்கேன். அதில் ஒரு சாக்லேட் பாக்ஸ் இந்த ஹார்ட் ஷேப்பில், அதை இன்னும் திறக்க கூட இல்லாமல் அப்படியே சீல் பண்ணி வச்சுருக்கேன். அது எக்ஸ்பயர் ஆகி 10 வருஷம் ஆகுது. அதை கொண்டு வரலாம் இல்லை? இப்போ நான் சொன்னேன் அதை கொண்டு வா, ஏன்னா அதை இன்னும் கவர் உடைக்கலாம். ஓகே, மற்றது இந்த அதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, அது ஓகே. பட் இந்த பேப்பர் கவரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நக்கி போட்ட அந்த கவரு, அதெல்லாம் வேணாம், கண்டிப்பாக விட மாட்டான், அவன் தூக்கி குப்பையில் போட்டுருவான்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சொல்லுங்க, உங்கள் அக்கா மாமா எவ்வளோ பரவாயில்ல இல்லை? எனக்கு அக்காவும் இல்லை மாமாவும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவன் வந்திருக்கேன். 12 மணிக்கு விட்டதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன் குப்பைக்கு. ஐயோ ஐயோ, கொண்டு வர மாட்டில்ல? மாட்டேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.